ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட மினி தோட்டம் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன செடி வளர்க்குறேன், என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு எல்லாருமே காமிக்கிறேன். கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய்லாம் நிறைய காய்ச்சிருச்சு. காய்ச்சிட்ட பிறகு நானும் பறிச்சுட்டேன். இப்போதைக்கு இருக்கிற கத்திரிக்காய் பாருங்க, இங்க இருக்கு. இங்க பாருங்க, அது பக்கத்துலயும் கத்திரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னதான் பூச்சி வந்து கடிக்குதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இலெல்லாம் மறிச்சு இங்க பாருங்க, ஃபுல்லா இந்த மாதிரி அங்கங்க கடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கனகாமரம் செடி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் இப்பதான் பூ விட்டு காய் இப்பதான் வருது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? நீட்டு பச்சை மிளகாய். அரளி பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ், இது லைட் பிங்க் ஒத்த அடுக்கு அரளி. அதுலயே வந்து ஒயிட் இருக்கு, வெள்ளை அரளி அடுக்கு. இதுவும் அதேதான், பிங்க் அரளி. இது கற்பூரவள்ளி. இது குண்டு பச்சை மிளகாய். இப்ப நான் நிறைய பறிச்சுட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் காய்ச்சிருக்குங்களா? நான் நேற்று வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வெண்டைக்காய் வந்து இங்க செடியில நான் பறிச்சதை தான் உங்களுக்கு சமைச்ச வீடியோ போட்டிருந்தேன். இங்க பாருங்க, ஏன் வெண்டைக்காய் இப்பதான் அடுத்தது குட்டி குட்டியா வைக்குது, பூவெல்லாம் வந்திருக்கு. இங்கேயும் இது கூட ஒரு பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய். பைனாப்பிள் செடி, நான் பைனாப்பிள சாப்பிட்டுட்டு அது மேல மட்டும் கட் பண்ணி வச்சேன், அது நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கேயும் அங்கிருந்து நாத்து எடுத்து வச்ச கத்திரிக்காய் தான், இதுலயும் பூ விட்டுருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி செடியில கத்திரிக்காய். இங்கேயும் பச்சை மிளகாய். இதெல்லாம் வேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கலையும் பூ விட்டுருக்கு. ஏற்கனவே வேர்க்கலை வந்து ஆர்வஸ் பண்ண வீடியோ நான் இது கூட லிங்க் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ எனக்கு வேர்க்கலை கிடைச்சது. இது கரும்பு, நான் ஒரே ஒரு கரும்பு தான் நட்டேன். அது பாருங்க, இங்க எத்தனை கரும்பு இருக்கு. ஒரு 28 கரும்பு செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இந்த பெருச்சாலை ஃபுல்லா தோண்டி போட்டுருச்சு.
அதுல மிச்சம் எனக்கு இப்போ ஒரு 8 இருக்கு. இதுவும் கற்பூரவள்ளி தான். கருந்துளசி ஒண்ணு வச்சிருக்கேன். இது என்ன செடின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன செடின்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. அது தானா முளைச்சது, சரி வளரட்டும்னு விட்டுருக்கேன். இது சுண்டக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வளருது. இது கல்வாழை. பூ பூத்திருக்கு. இதுவும் பச்சை மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ரொம்ப படர்ந்து தான் வரும். நிறைய காய் பிடிக்கும். நான் ஏற்கனவே இருந்தது செடி நான் ஃபுல்லா எல்லாம் பிச்சு போட்டாச்சு. வெயிலுக்கு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இதோட விதை போட்டு வந்துச்சு. நீங்க பாருங்க, இது மேலதான் அப்படியே தூக்கி குட்டி குட்டியா தான் காய்க்கும் பச்சை மிளகாய். ஆனா நல்லா இருக்கும், காரமாவும் நல்லா இருக்கும். இப்பதான் வருது. இப்பதான் நிறைய பூ வச்சிட்டு இருக்கு. ஆனா நிறைய காய் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. அங்க ரெட் கலர்ல. இது ஒரு கலரா எடுத்துட்டு வச்சேன். இப்ப நல்லா வந்துருச்சு. பப்பாளி. நம்ம வீட்டுல பப்பாளி மரம் ஒண்ணு இருக்கு, அது காமிக்கிற பாருங்க. அதோட விதை போட்டு செடி முளைச்சது இதெல்லாம். இது எலுமிச்சப்பழம், லெமன் செடி. பாருங்க, பப்பாளியோட விதை போட்டு குட்டி குட்டி குட்டியா அங்கங்க முளைச்சிருக்கு. இது முருங்கைக்கண்ணு சின்னதா வச்சிருக்கேன். துளசி. இங்க துளசி பயங்கரமா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ புடுங்கி போட்டேன். அதோட போட்டோஸ் தான் நான் இது கூட சென்ட் பண்றேன். இது செம்பருத்தி. இந்த பேக்ல தான் வச்சேன். இதோட பூ பாருங்க. இது குண்டு மல்லி. இது தொட்டில தான் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும் மல்லி. மல்லியோட போட்டோ நான் அதையும் போடுறேன். இங்க முருங்கை மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ன வரைக்கும் வளர்ந்துருக்கே தவிர ஒரு காய் கூட பிடிக்கல. பூவெல்லாம் கொட்டி போகுது. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எதனா தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி காய் பிடிக்கும்ன்றதுக்கு. இது காது வலி செடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காது வலிக்கும்னு சொல்றவங்களுக்கு இதை விளக்குல சுட்டு நம்ம அதை பிழிஞ்சு காதுல ஊத்தணும்னா எப்படியாப்பட்ட காது வலியா இருந்தாலும் அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறம் இது வெத்தலை, கம்மாறு வெத்தலை. நிறைய புடுங்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, அதனால நிறைய புடுங்கிட்டோம். அவரை செடியெல்லாம் பயங்கரமா இருந்தது, காடு மாதிரி வளர்ந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரை செடி கூட இல்லை இப்ப வீட்டுல. இது செம்பருத்தி பேக்ல தான் வச்சிருக்கேன். நல்லா மரம் மாதிரி வளர்ந்துச்சு. ஆனா குட்டி குட்டியாதான் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கும் இந்த செம்பருத்தி. நிறைய பூ பூக்கும். நான் ஃபுல்லா பாருங்க, முன்னெல்லாம் தெரியுதுங்களா, எல்லாத்தையும் நான் உடைச்சு உடைச்சு விட்டு வச்சிருக்கேன். ஆலோவேரா ஜெல், துளசி. இதுதான் பப்பாளி மரம். இதுல இருந்துதான் சொன்ன விதை எடுக்கணும். சைட்லாம் இருக்கு. இதோ அந்த அவரைக்கொடி பிச்சை இல்லைங்களா, அதுக்குள்ள காஞ்சு போயிருக்கு.
இது ஒரு செம்பருத்தி லைட் பிங்க். இன்னைக்கு பூ இல்ல, பூக்கும். இதுவும் டெய்லியும் பூக்கும், ஒரு டைம் பூக்காது. தொட்டில தான் வச்சிருக்கேன். இங்க ஒரு பப்பாளி. இது இட்லி பூச்செடி. அது கூட நித்தியமல்லி ஃபுல்லா நான் கட் பண்ணி விட்டாச்சு அதையும். இங்கேயும் ஒரு செம்பருத்தி இருக்கு, நாட்டு செம்பருத்தி. தரையில தான் வச்சிருக்கோம். பாருங்க துளசி, அதுலயும் ஒரு செம்பருத்தி. இது என்ன பாருங்க, பிரியாணி லீஃப். இந்த இலைய பிரியாணிக்கு ஒரே ஒரு இலை பறிச்சு போட்டா அவ்வளோ வாசனையா இருக்கும். இதுல நிறைய குட்டி குட்டி கண்ணு பாருங்க. இங்க நிறைய இருக்கு. நான் ஒரே ஒரு இது மாதிரி சின்ன கண்ணு தான் வாங்கினேன், 80 ரூபாய் கொடுத்து. அதுல எவ்வளவு வந்துருச்சு, நிறைய பேருக்கும் கொடுத்தாச்சு. இது அலோவேரா. இங்கேயும் தொட்டில தான் வச்சிருக்கேன் செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. நாங்கள் நாட்டு செம்பருத்தில டீ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு குடிக்கலாம். இது கள்ளி செடி. இது ஜிஸ்டிக்காக வைக்கிறது. முட்டிய கல்யாணி. இது எப்பவுமே பூவோட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர். இது லைட் ரோஸ் செடி. அது ஃபுல்லாத்தையும் எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதனால கட் பண்ணி விட்டேன். குண்டு மல்லி, அடுக்கு மல்லி. இது பாருங்க, ரொம்ப வாசனையா இருக்கும் இது. இது ஹைபிரிட் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இன்னும் எல்லாத்தையும் கட் பண்ணி, இதையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது பூ வரும்போது நான் எடுத்து போடுறேன் பாருங்க, அவ்வளோ அழகாக பெரிய பூ பூக்கும். இதுவும் பேக்ல தான் வச்சிருக்கேன். இந்த இந்த ரோஸ் செடி பாருங்க, எப்படி இருந்தாலும் இது 3 வருஷம் மேல இருக்கும் அந்த செடி. இவ்வளோ சின்ன தொட்டியில தான் வச்சிட்டு இருக்கேன். பூ எனக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கு இன்ன வரைக்கும். இதுவும் அதே மாதிரிதான். இது ரெட் கலர் செம்பருத்தி. இதுவும் அப்பப்போ பூ நிறைய கொடுக்கும். நல்லா தழவிட்டு இருக்கு. கட் பண்ண எடுத்துட்டாங்க, இனிமே பூ வைக்கு. புதினா. இதுலயும் கொஞ்சம் துளசி இருக்கு. புதினாவோட நான் போட்டோஸும் இதுக்குள்ள அனுப்புறேன் பாருங்க, நான் எவ்வளவு வச்சிருந்தேன்னு. இது வந்து சின்னதா ஹைபிரிட் சாத்துக்குடி, குட்டி குட்டியா காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா செம்ம புளிப்பு. அதான் லெமனா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நித்திய கல்யாணி இருக்கு. மருதாணி. மருதாணி வீட்டுல வளர்க்கணும்னு அதுக்காக ஆசைக்காக ஒன்னே ஒன்று வளர்த்துட்டு இருக்கேன். இப்பதான் சின்ன கண்ணுல இருந்து இப்பதான் நல்லா கொஞ்சம் பெருசா வந்து. இது ஃபார்ம்ஸ். எல்லாம் வெயிலுக்கு காஞ்சிட்டு இப்பதான் நல்லா வளருது, உளுர் விட்டு இப்பதான் நல்லா வளருது. இது வந்து பாரிஜாதம். பாரிஜாதம் மரம். இது தொட்டில தான் வளர்க்குறேன். ஆனா நிறைய பாருங்க,
அங்கங்க நிறைய மொட்டு, ஃபுல்லா மொட்டுக்கிட்டு இருக்கு, ஃபுல்லா செடி ஃபுல்லா. தொட்டியில தான் வச்சிருக்கேன் பாரிஜாதம். இது போன்ஸ் செடி. இதை நிறைய கட் பண்ணி நீங்க கீழே வச்சா கூட இந்த கண்ணு எங்க வச்சாலும் நல்லா வளரும். அது கூடயே கொஞ்சோண்டு மணி பிளான்ட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சின்னதா காமிக்கிறாரே செடிங்கள அப்படின்னு. இதுக்கு முன்னே நிறைய சின்ன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். வீடு ஷிஃப்ட் பண்ணனால நிறைய செடி எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எடுத்துட்டு வர முடியல. அதுக்கே கத்துறாங்க, ஒரு வண்டி ஃபுல்லாக ஆச்சு. இதுக்கே வீட்டில் செம்ம கத்துறாங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போதான் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு இது கூடயே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. நான் இன்னும் எவ்வளோ நல்லா வச்சுருந்தேன்னு பாருங்க. இந்த வீட்டுக்கு எல்லாம் இப்போ அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.